السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتبعوا ما أنزل إليكم من ربكم ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளி இருக்கும் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாம் செவிய இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, அநீதி இழைக்காதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு என்ன உபதேசம் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இன்றைய தினம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்யாமல் இல்லை. சூரத்து நூஹ் 11வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்: அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அறிந்து கொள்ளுங்கள், அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அப்போ அநீதி இழைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அக்கிரமக்காரர்கள். அப்படிப்பட்ட அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அது ஒருவேளை அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகலாம், இல்லாமலும் போகலாம். அப்படி என்று நாம கருத்துல கொள்ள முடியாது. ஏன் என்று கேட்டால், இதுல உங்களுக்கு எல்லோர் மீதும் என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்றுதான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப திருக்குர்ஆனுடைய எந்த ஒரு வசனமாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் அது 3 கோணங்களில நாம பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அறிந்து கொள்ளுங்கள், அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று சொன்னால் இது ஒரு செய்தி அல்லது ஒரு உபதேசம். ஆனா அல்லாஹ் சொல்றது செய்தியாகவோ உபதேசமாகவோ சொல்லுகிறானான்னு கேட்டால், சில விஷயங்களை அல்லாஹ் செய்தியாக சொல்லுவான், சில விஷயங்களை உபதேசமாக சொல்லுவான். ஆனா இது அல்லாஹ் எப்படி சொல்றான்னா ஒரு எச்சரிக்கையாக சொல்றான், ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகின்றான். உதாரணத்திற்கு நீங்க இப்ப வாகனம் ஓட்டிட்டு போறீங்க, ஒரு இடத்துல நோ பார்க்கிங்கிற போர்டு இருக்குது. நடந்தும் ஒருத்தர் போவாரு, சைக்கிள்லயும் ஒருத்தர் போவாரு, கார்லயும் ஒருத்தர் போவாரு. அப்ப யாரை அந்த போர்டு எச்சரிக்கணும்? நடந்து போறவர் பார்ப்பாரு, நோ பார்க்கிங் படிப்பாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. சைக்கிள்ல ஒருத்தர் பார்ப்பாரு, நோ பார்க்கிங், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை, அவர் சைக்கிள் போட்டு போனாலும் ஏன்பா இங்க பார்க்கிங் யாரும் கேட்க மாட்டாங்க. கார்ல வர்றவருக்கு தான் அது எச்சரிக்கை செய்கின்றது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை கொடுக்கும் போது நம்ம ஒரு செய்தியாக படிச்சுட்டு போயிடுறோம். சில சமயத்துல அதை ஒரு உபதேசமா எடுத்துக்கிறோம். அந்த நேரத்துல அது சம்பந்தமாக நம்முடைய வாழ்க்கையில ஏதாச்சும் நடந்துச்சுன்னு சொன்னா அது நமக்கு கொஞ்சம் உரைக்கும். மனிதன் என்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா உலகத்துல எத்தனையோ பேர் விபத்துல தினமும் மரணித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்ம செய்தியா கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அதே அந்த செய்தியில நம்ம மாவட்டத்துடைய பேர் வந்துச்சுன்னா நம்முடைய கவனம் கொஞ்சம் அதிகமா போகும். அதே நம்ம ஊரு ஒட்டி போகக்கூடிய ரோடுன்னு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்ப்போம், என்னடா நம்ம ஊரை ஆயிடுச்சு. அங்க இருந்தாலும் ஒரு உயிர் தான் போகுது, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் ஒரு உயிர் தான் போகுது. ஆனா மனிதனுக்கு தனக்கு நெருக்கமான சில விஷயம் என்று சொல்லும் பொழுது மனிதன் அதை என்ன செய்கின்றான்னா ஊர்ந்து கவனிக்கக்கூடியவனாக, கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போலதான் செய்திகளும். திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் நம்ம படிப்போம். ஒரு மாசத்துல குர்ஆனை முழுசு நீங்க படிச்சாலும் 6666 வசனம் நீங்க படிக்கிறீங்க. சில வசனங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது, சஞ்சலத்தை ஏற்படுத்தாது, உங்களை எச்சரிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கும் அந்த வசனத்திற்கும் தொடர்பு இல்லாம போயிடுச்சு.
அது போல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிகழல. இப்ப உதாரணத்துக்கு ஷஹரு ரமதான் அல்லது உஞ்சுலபின்னு படிச்சோம்னா ரமலான் மாசத்துல அது கொஞ்சம் என்ன செய்யும், அதிகமா கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். ஏனைய மாதம் இது இயல்பு, மனிதன் நான் குறையா சொல்லல, இது மனிதனுடைய இயல்பு. அப்படித்தான் இந்த வசனம் வந்து நாம பல முறை வந்து படிப்போம். அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இது நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கலாம் அல்லது ஒரு உபதேசமாக இருக்கலாம். ஆனா சொல்றது அல்லாஹ்ங்கிற கோணத்துல வந்து பார்த்தோம்னா அல்லாஹ் வந்து இதை ஒரு எச்சரிக்கையாகவே சுட்டி காட்டுகிறான் என்பதை நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல் அல் அஸ்ஸுலுமு துலுமாத்து யௌமல் கியாமா, அநியாயம் மறுமை நாளில் உங்களுக்கு பல இருள்களாக வந்து சேரும். அப்ப இதுவும் ஒரு எச்சரிக்கை. அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ள எச்சரிக்கை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்திலிருந்து உள்ள ஒரு எச்சரிக்கை. அப்துல்லா இப்னு ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, புகாரில வந்துச்சு, அது ஒரு செய்தியாக வரும். ஒரு குத்பாவுல படிக்கும் போது, ஒரு ஜும்மாவுல கேட்கும், அது ஒரு செய்தியாக நமக்கு வந்து விழுந்துரும். ஆனா செய்தி என்ன அப்படின்னு நம்ம காது கொடுத்து கேட்டோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துல்மு அநியாயம், துலுமாத்து யௌமல் கியாமா, இந்த உலகத்திலே நீ செய்யக்கூடிய ஒரு அநீதி என்பது மறுமை நாளில பல இருள்களாக உனக்கு வந்து சேரும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இது. அப்போ நாம ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அநீதி இழைத்து விடுவோமே ஆனால் அல்லாஹ்வுடைய சாபம் நம் மீது உண்டாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் நாம் அநீதி இழைத்து விட்டால் அது மறுமை நாளிலே நமக்கு பல இருள்களாக வந்து சேரும். இதுதான் இந்த ஆயத்திலையும் இந்த ஹதீஸிலையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு செய்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. சில விஷயங்கள் வந்து நமக்கு நியாயமா இருக்கும், பிறருக்கு அது அநியாயமா இருக்கும். இது வந்து உலக இயல்பு. ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார், பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த எதிராளி செய்தது தவறு மாதிரியே இருக்கும். அவரை கூப்பிட்டு விசாரிச்சோம்னா தான் தெரியும் இவர் மேலதான் தப்புன்னு. அது என்னன்னா சொல்லக்கூடிய விதம் அப்படி, மாமியார் மருமகள் சண்டை மாதிரி. அப்போ அதுக்குதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்க இடத்துல வந்து நீதி கேட்கறாங்க, கையில ஒரு கண்ணை எடுத்துட்டு வந்து, கையில கண்ணு விழி கையில இருக்குது, கொண்டு வந்து இன்னார் என்னை அடிச்சுட்டாரு நீதி கொடுங்கன்னா நீதி கொடுக்காதீங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, அவன் வரட்டும். ஏனென்றால் அவன் 2 கண்களை பறி கொடுத்திருக்கலாம்ங்கிறாங்க. அவன்கிட்ட விசாரிக்க அவன் எப்படி முடிவு பண்ண முடியும்? இவன்ட்டு ஒரு கண்ணை எடுத்துட்டான், உடனே அவனை பிடிச்சி தூக்குல போடு ஏதாவது நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அவன் 2 கண்ணு இவன் எடுத்துட்டான், பதில் ஒண்ணு எடுத்தான், இன்னொன்னு இவனுக்கு தான் எடுக்கணும். அப்ப இப்படி நியாயம் அநியாயம் என்பது என்ன செய்யும் என்று கேட்டால், பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் சில சட்டங்களை வகுப்பார், அது மாணவனுக்கு அநியாயமா இருக்கும். ஊர் கட்டுப்பாட்டுக்கு சில சட்டங்களை போடுவாங்க, அது ஊர்ல தவறு செய்யக்கூடியவர்களுக்கு அது வந்து என்ன செய்யும், அநியாயமா தெரியும். காவல்துறை போடக்கூடிய சில சட்டங்கள் வந்து திருடனுக்கு வந்து அநியாயமா தெரியும். இது உலக இயல்பு. ஒரு நாடு போடக்கூடிய சட்டங்கள் இன்னொரு நாட்டுக்கு எதிராக இருக்கும். அப்போ சட்டங்கள் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் போடக்கூடிய சட்டங்களையும் பார்க்கும் பொழுது மனிதனுக்கு சில சட்டங்கள் வந்து அது வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் சட்டங்கள் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அது வந்து அநீதி மாதிரி தென்பட்டாலும் அதனுடைய விளைவுகளை வைத்துதான் நாம என்ன செய்யணும், நாம ஒரு முடிவுக்கு வரணும். அப்ப என்ன அதனுடைய விளைவுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இப்ப உதாரணத்துக்கு கூட சமீபத்துல கூட வந்து இஸ்லாம் வந்து திருடுனா கையை வெட்ட சொல்லுது, இது ஒரு அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி மனித நேயத்தோட பேசுறாங்க. மனித நேயத்தோடு பார்க்கும் பொழுது பாவம் தான். ஒரு ஆள் திருட்டாருன்னா அவரோட கையை வெட்டுறது பாவம் தான். ஆனால் எப்படிப்பட்ட திருட்டுக்கு எந்த தண்டனை கொடுக்க சொல்லுகின்றது? ஒருவர் தன்னுடைய தகப்பனாருக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக பணத்தை எடுத்துட்டு போற ட்ரெஸ்ல ஒருத்தன் திருடிடுறான், காசு இல்லாம ஆபரேஷன் நடத்த முடியாம அவர் தகப்பனார் மௌத்தா போயிடுறாரு. இப்போ அவர் இந்த நபர்கிட்ட போய் நம்ம வந்து சொல்றோம், இந்த மாதிரி உங்க காசை திருநாள பிடிச்சிட்டோம், என்ன தண்டனை கொடுக்கலாம், கொண்டு வாங்க, அவனோட குறவலை கடிச்சிடுறேன்பாங்க, அவனை கொண்டுடுறேன், அவனை தூக்குல போடுங்க அப்படிதான் சொல்லுவான். ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது, இல்லப்பா அவ்வளவு பெரிய தண்டனை வேணாம், கையை மட்டும் வெட்டினா போதும். அப்ப இஸ்லாம் இப்ப பெரிய தண்டனை கொடுத்துருக்கா சின்ன தண்டனை கொடுத்திருக்கான்னு கேட்டா, பாதிக்கப்பட்டவன் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை காட்டிலும் இஸ்லாம் குறைந்த தண்டனையை தான் கொடுத்திருக்கின்றது. இப்படி பல இடங்கள்ல வந்து நியாயம் அநியாயம் நீதி அநீதி என்று வந்து நாம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் வந்து நியாயமாகப்படுவது பலருக்கு அது அநியாயமாக இருக்கும். ஏன் என்று கேட்டால் மனிதன் தன்னிலை சார்ந்தவன். மனிதன் வந்து தனக்கு, தன்னுடைய சமுதாயம், தன்னுடைய நாட்டு மக்கள், தன்னுடைய குடும்பத்தார் என்றுதான் முதல்ல சிந்திப்பான். ஆனா அப்படி முஸ்லீம் அப்படி சிந்திக்க கூடாது. இனமாச்சாரியம் கொள்ளக்கூடாது, தன்னுடைய இனத்துக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்ன காரணத்தினாலதான் யூதர்கள் கூட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா தீர்வை தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தாங்க. நியாயமான ஒரு தீர்ப்பு உங்ககிட்ட நமக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையாக ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதுக்காகத்தான் நம்ம படைச்சதா சொல்லி காட்டுறோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாருங்க தனது திருமறையில வந்து சொல்லி காட்டுகின்றான், கதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதா,
உங்களை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று கேட்டால் நடுநிலை சமுதாயமாக நாம படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த நடுநிலை சமுதாயமாக நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்பதற்கு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்கக்கூடியவர்களாகவும் இறை தூதர் உங்களுக்கு சான்று வழங்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். சூரத்து பக்ராவுல 143வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், நீங்கள் மக்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும், நடுநிலை சமுதாயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆனால் வகூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு ஒரு சாட்சியாளராக இருப்பார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நடுநிலை சமுதாயமாக இந்த உலகத்துல நீங்கள் நீதியை காப்பாற்றக்கூடியவர்களாக, நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக, அநீதி செய்யாதவர்களாக நீங்க வாழணும்னு கேட்டா உங்களுக்கு ஒரு முன்மாதிரி வேணும். அந்த முன்மாதிரி தான் இந்த தூதர். நீங்கள் மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மக்களுக்கும் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எதுவும் சொல்ல முடியாது. நம்முடைய செயல்பாடுகள் சொல்லணும்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல விரும்புகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகத்தான் அவர்கள் என்ன செய்தாங்க, வாழ்ந்து காட்டினார்கள். இதற்கு முற்காலத்துல வாழ்ந்த எத்தனையோ தூதர்கள், எத்தனையோ சமுதாயங்கள் இருந்தது. அதையெல்லாம் ஒரு உம்மத்துன் வசத்தா என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நடுநிலை சமுதாயம் என்று சொல்லவில்லை. முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் மக்கள் மத்தியிலே நடுநிலை சமுதாயமாக இருப்பதற்கு உங்களுக்கு இந்த தூதர் சாட்சியாக இருப்பார், முன்மாதிரியாக இருப்பார். நீங்கள் உலகம் உள்ளளவும் எல்லா மக்களுக்கும் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆகவே இறைவனுடைய தூதரை அல்லாஹ் நமக்கு சான்று வழங்கக்கூடியவர்களாக நாம் ஆக்கினோம் என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே நன்மை தீமை என்பது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்கு தென்பட்டாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதுதான் நன்மை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தீமை என்று சொல்லுகின்றார்களோ அதுதான் தீமை. ஏன் என்று கேட்டால், மனிதர்களுடைய மனம் நன்மை தீமையை தேர்ந்தெடுப்பதில் பாராபட்சம் காட்டி விடுகின்றது. நன்மை தீமையை இந்த ஒரு இதுல சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி சொல்லுகிறாள், மருமகள் தனி குடித்தனம் போனால் கொடுமைக்காரி, மகள் குடித்தனம் போனால் கெட்டிக்காரி. அது ரெண்டுமே சமமா தானே பார்க்கணும். அப்போ ஒரு மாமியாராக இருக்கக்கூடிய ஒருவர் இப்படித்தான் பார்ப்பார். அப்ப என்ன, மனிதன் தன்னுடைய சாதகம் நீதி அநியாயம் இப்படிலாம் பாக்குறான். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அப்படி பார்க்க கூடாது. நீங்க நடுநிலை சமுதாயமாக இருக்கணும், பிற மக்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஆகவே நன்மை தீமை என்று உங்க மனசு என்ன சொல்லுது அதை வச்சு தீர்மானிக்காதீங்க. அல்லாஹ் எதை நன்மை என்று சொல்லுகின்றானோ அதுதான் நன்மை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நன்மை என்று சொல்லுகின்றார்களோ அதுதான் நன்மை. இப்ப ஹலால் ஹராம்ங்கிறது நம்முடைய அறிவுக்கு அல்லாஹ் விட்டானா என்ன ஆகும்? எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் ஹலால் ஆக்கிட்டு போயிடுவேன். இப்படிதான் ஆச்சு. கொழுப்பை நாம் யூதர்களுக்கு ஹராமாக்கினோம், அவர்கள் அதை விட்டு காசாக்கினார்கள் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்லி காட்டுறான். அப்போ எது ஹலால் எது ஹராம் என்பதை அல்லாஹு தான் தீர்மானிக்கின்றான். அதே போல நியாயம் அநியாயத்தையும் அல்லாஹு தான் தீர்மானிக்கின்றான். அப்போ அநீதி இழைப்பது என்பது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிமுக்கு அநீதி இழைப்பது தடுக்கப்பட்ட ஒன்று, ஹராமான ஒன்று. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம அநீதி இழைத்து விடக்கூடாது. அப்ப அநீதினா என்னன்னு தெரியாம நாம செஞ்சிருவோம். அப்ப இதற்கும் மறுமையில தண்டனை உண்டு. அப்ப அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கின்றது. இத்தகி தாவத்தல் மதுலூம் ஃபஇன்னஹு லைஸ பைனஹா பைனல்லாஹில் ஹிஜாப். பாதிக்கப்பட்டவன், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை அஞ்சுங்கள். ஏன் என்று கேட்டால், அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில ஷரத்துக்கள் இருக்கின்றன, சில நிபந்தனைகள் இருக்கின்றன இஸ்லாத்துல. நீங்க ஒரு துவா செய்றீங்கன்னு கேட்டா அந்த துவா அங்கீகரிக்கப்படணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செயலை தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய கடமையான தொழுகைக்கு பிறகு உள்ள துவா ஏற்றுக்கொள்ளப்படும், தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படிலாம் சில இடங்கள்ல சில ஷரத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆனா ஒருத்தன் பாதிக்கப்பட்டுறான், ஒருத்தன் அநீதி இழைத்து விடுகின்றான். அந்த அநீதி இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்ட்ட கையேந்துறான், யா அல்லாஹ் இன்னார் மூலம் எனக்கு பாதிப்பு உண்டாயிடுச்சு நீ பாத்துக்கன்னு சொன்னா, அவன் பாதிக்கப்பட்டவன் தொழுதானா, நோன்பு நோட்டானா, முஸ்லீம் இல்லையா, இதை எதையுமே நாம பார்க்க மாட்டோம். ஏனென்றால் அவனுடைய பிரார்த்தனைக்கு நமக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் இல்லை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவா சொல்லி காட்டுறாங்க. இதுல எந்த ஒரு தடையோ திரையோ கிடையாது. நேரடியாக அல்லாஹ் இடத்துல அது அங்கீகரிக்கப்படும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனைக்கு சொல்றாங்க, இத்தகி, பாதிக்கப்பட்டவனுடைய சாபத்திற்கு அஞ்சுங்கள், பயப்படுங்கள். ஏன் என்று கேட்டால் அவனுக்கு சபிப்பதற்கு உரிமையும் இருக்கின்றது, அவனுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்வும் தயாராக இருக்கின்றான். ஆகவே எந்த ஒரு திரையோ தடையோ இல்லாத ஒரு பிரார்த்தனை யாரிடமிருந்து வெளிவரும்?
நம் மூலம் ஒருவர் பாதிப்புக்கு ஏற்பட்டால், அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லீம் வந்து சிந்திச்சு பார்க்கணும், இன்னைக்கு நான் யாருக்காச்சும் அநீதி இழைத்து விட்டேனா, யாருடைய சொத்தையாச்சும் தவற அபகரித்து விட்டேனா, யாருடைய மனமாவது புண்படும்படி பேசிவிட்டேனா என்று தன்னைத்தானே அவன் வந்து சரிபார்த்து கொள்ளக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர் தன்னுடைய காசு பணத்தை வந்து என்ன செய்வார், வியாபாரத்தை முடிக்கும் பொழுது எண்ணி பார்ப்பார். இன்னைக்கு எவ்வளவு நம்ம கொண்டு வந்தோம், எவ்வளவு இதுல வந்து லாபம் எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப எங்கேயும் நீங்க வந்து பண்ண கல்லால காசு வாங்கி போது எழுதுவாங்க, அங்க இவ்வளவு வாங்கணும் இவ்வளவு வாங்கணும்னு சொல்லி, அது எதுவும் டேலி ஆகணும். அப்ப அந்த மாதிரி ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சம்பாதித்த செயல்கள் இருக்கின்றவை நற்செயல்களா தீய செயல்களா, நாம எவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சோம், எவ்வளவு பேருக்கு நல்ல உபதேசம் செஞ்சோம், எத்தனை பேர்ட்டு நம்ம ஏதாச்சும் வந்து கேட்டு நம்ம இடத்துல நியாயம் இருந்து நம்ம வந்து தர்க்கிக்காம வந்து பொறுமையாக இருந்தோம் என்றெல்லாம் ஒரு நாளைக்கு நம்முடைய இந்த வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கலை நம்முடைய பண்புகளை நாம் வந்து சரிபார்த்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் வந்து இறைவனிடத்துல இப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, மரணம் என்பது எங்கேயோ இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இல்லை சகோதரர்களே. ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்பது மிக பக்கத்தில் தான் இருக்கின்றது. அது எப்போது என்று நமக்கு தெரியாத வரைக்கும் அது ஒரு கயராக இருக்கின்றது. ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபி புரூஜின் முஷய்யத. நீங்கள் எங்கு போனாலும் மரணம் உங்களை வந்து சேரும். நீங்கள் இரும்பினாலான ஒரு கோட்டைக்குள்ளார போய் மறைந்து கொண்டாலும் அது உங்களை வந்து விட்டு விடாது. அப்ப எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த மரணத்திற்கு நாம் வந்து தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே, நம்முடைய சொல் செயல்களிலே நாம் மிகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நீதி தவறாதவர்களாகவும் நாம் தவறாதவர்களாக நடக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாங்க. அப்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தோட நாம இருந்து அங்க வந்து போனோம்னு சொன்னா அங்க நமக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். உயிரை பறிக்கப்படும் போது கூட நல்ல ஆத்மாவே, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஆத்மாவே என்று அது அந்த ஆத்மா அழைத்து செல்லப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் கூறுகின்றார்கள், ஒருவர் தன் சகோதரனுக்கு அவனுடைய மானத்திலோ அல்லது வேறு விஷயத்திலோ காசு பணத்திலோ தவறு இழைத்திருப்பாரேயானால் அவர் இங்கேயே மன்னிப்பு கேட்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரருடைய மானத்துல நீங்கள் தவறு இழைத்திருந்தால், அவருடைய கண்ணியத்தின் குறைவாக நீங்கள் ஏதேனும் பேசி இருந்தால், சொல்லி இருந்தால், அல்லது அவரிடத்துல கடனை ஏதாச்சும் வாங்கி அல்லது கொடுக்கல் வாங்கல் அல்லது அவரோடு செய்த வியாபாரத்தில் ஏதாச்சும் நீங்கள் கூடுதல் குறைவு செய்திருந்தால், நீங்கள் இந்த உலகத்திலேயே நீங்கள் அவர்களுக்கு அது சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தீனாரோ திர்ஹமோ பயன் தர வாய்ப்பில்லாத ஒரு நாள் இருக்கின்றது. நீங்க மரணித்து போன பிறகு உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற காசை எடுத்து நீங்க யாருக்கு தர முடியாது. உங்களுடைய தீனாரும் திர்ஹமும் அங்கே பயனளிக்காது. அங்கே உங்களுடைய நன்மைகள் மட்டும்தான் மீதி இருக்கும். அந்த நன்மைகள் பறிபோவதிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், எனது அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒரு முஸ்லிமான சகோதரனை நாம் வந்து ஒரு இன்னொரு மனிதனுக்கு நாம் தவறிழைத்து இருந்தால், அவருடைய மானத்தில் விளையாடி இருந்தால், அவருடைய கண்ணியத்திற்கு குறைவாக நாம் பேசி இருந்தால், இந்த உலகத்திலே நாம் என்ன செய்யணும்? அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுறணும். அவங்க மன்னிச்சுட்டாங்கன்னு சொன்னா மறுமை நாள்ல நம்ம தப்பிக்கலாம். இல்லைன்னு சொன்னா மறுமை நாளில நம்மளுடைய தீனார் இருக்காது, திரகம் இருக்காது, இந்தியன் கரன்சி இருக்காது, டாலர் இருக்காது, எந்த பேங்க் பேலன்ஸ் நம்ம கிட்ட இருக்காது. அந்த நேரத்துல என்னவாயிடும்? உங்களுடைய நன்மைகள் எடுத்து கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அநீதி இழைத்தல் என்பது ஒரு முஸ்லிமுக்கு தகுமானதே அல்ல. ஏன் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த நீதி அநீதி என்பதை நாமெல்லாம் கற்பனை கூட பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திருக்கிறாங்க. ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் சில உரிமைகள் இருக்கிறது என்று சொன்னால், அந்த உரிமையை வந்து அவனுக்கு கொடுக்காதது அநீதி என்று சொல்றாங்க. அவருக்குள்ள அந்த உரிமை, அவருக்குள்ள ஹக்கு. அதை நீங்க ஒருத்தர் சலாம் சொன்னா பதில் சொல்லணும். பதில் சொல்லாட்டி அதுவும் வந்து அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த சபையில் அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், அவங்க எப்படி சமுதாயத்தை வந்து பயிற்றுவித்தார்கள், எஜுகேட் பண்ணாங்கன்னு கேட்டா, ஒரு சபையில் ஏதேனும் பங்கிட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் வலதுபுறமாக கொடுக்க வேண்டும். இது நம்ம வந்து முஸ்லிம்கள் நிறைய பேர் வந்து கண்டுகிறது இல்லை. யாராச்சும் ஒருத்தர் இருந்தா உடனே அவருக்கு வந்து கொடுத்துருவாங்க. இல்லாட்டி வயது முதிர்ந்தவங்க பார்ப்பாங்க. இதுல வயதை பார்க்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்க பங்கிட்டு சபையில் கொடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு வலது பக்கம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் தான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி சலாம் சொல்லி நீங்க கை கொடுத்தாலும் உங்களுடைய வலதுபுறத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சலாம் சொல்லி 8 பேரை தாண்டிட்டு போய் அவருக்கு சலாம் அலைக்கும் சொல்லக்கூடாது. அப்ப இவங்க எல்லாம் நீங்கள் உதாசீனப்படுத்துற மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்படும். இதெல்லாம் இஸ்லாம் வந்து அழகா கற்றுக் கொடுக்கிற, ஒரு சபையில எப்படி நடந்துக்கணும், ஒரு கூட்டத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா இதே வந்து வச்சுக்கிட்டு நீங்க ஒரு
ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்க தர்மம் பண்ண நினைக்கிறீங்க, அண்டை வீட்டுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சா நீங்க என்ன நினைப்போம், நம்ம இந்த ஃபார்முலா வச்சுட்டு வலது பக்கம் கொடுத்துடலாம் போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் வீட்டு வாசல்ல இருந்து அவன் வீட்டு வாசலை நீ அளக்கணும். அது இடது பக்கம் இருக்கிற வாசல் பக்கமா இருந்தா அவனுக்கு கொடு, எதிர் வீடு பக்கமா இருந்தா அவனுக்கு கொடு, வலது பக்கம் இருக்கிறவங்க தான் வாங்க கொடு. இங்க வந்து அந்த ஃபார்முலாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அப்ப ஒவ்வொரு இடத்திலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களிடத்தில் ஒரு பானம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த பானத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு இடப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு முதியவருக்கு கொடுக்க விரும்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விரும்புறாங்க, அவன் இடப்பக்கத்துல ஒரு முதியவர் இருக்கிறார், ஒரு வயசானவராச்சே, அவருக்கு கொடுக்கலாம். எல்லாருக்கும் இருந்தா பிரச்சனை இல்லை, பங்கிட்டு கொடுத்துலாம், இருக்கிறது ஒரு கிளாஸ் தான், அவருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தா அங்க யாரும் ஒண்ணும் பேச முடியாது, யாரும் ஒண்ணும் பேச போறது கிடையாது. எல்லாரும் கொடுத்தாங்கன்னு ஏத்துக்குவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொடுத்தா என்ன ஆகுன்னு கேட்டா அவங்களுடைய சொல்லும் செயலும் வேற வேறையா போயிடும். சொன்னது ஒண்ணாகவும் செயல் வேறையாகவும் போயிடும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கள் வாழ்ந்த அத்தனை ஆண்டு காலத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய சொல்லுக்கு மாற்றமாக ஒரு செயலும் இருக்காது. வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிறுவனிடத்திலே கேட்கின்றார்கள், நீ அனுமதித்தால் இதை நான் பெரியவருக்கு கொடுக்கிறேன். ஆனால் அந்த சிறுவனோ, மாட்டேன், எனக்கு வேண்டும், என்னுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். உடனே அந்த பாத்திரத்தை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவனிடத்திலே கொடுத்து விட்டார்கள். அதுக்கு வியாக்கியம் பேசல, நியாயம் பேசல, ஒரு வயசானவர், பட்டியா இருக்காரு, பசியா இருக்காரு, எதுவுமே அவங்க வந்து என்ன செய்யல, அவங்க கிட்ட வந்து பேசல. உடனே அந்த சிறுவனிடத்துல கொடுத்து விட்டாங்க. இந்த செய்தியை வந்து பாத்தீங்கன்னா சஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது எவ்வளவு படிப்பினை! ஒருவருடைய உரிமையை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது ஒரு உரிமை மீறல். உரிமையை மீறினீங்கன்னா அது ஒரு அநீதி. அந்த அநீதியை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுமதிக்கவில்லை. அவர்கள் அதை தன்னுடைய வாழ்நாளில் செய்ததில்லை. மனைவியரோடு அவர்களுடைய நாட்களை பங்கிட்டுக் கொள்வார்கள், ஆனால் அவர்கள் வேறு மனைவியிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே அனுமதியை கேட்பார்கள். அவர்கள் பயணம் செல்லும் பொழுது எல்லா மனைவிகளும் அழைத்து செல்ல முடியாதுங்கிறதுனால பெயர்களை குலுக்கி போட்டு, சீட்டு குலுக்கி போட்டு அதை எடுத்து அந்த மனைவியை அழைத்து செல்வார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒருவருடைய உரிமையை மீறுவதோ அல்லது அபகரிப்பதோ ஒரு முஸ்லிமுக்கு கூடாது. ஏன் என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறருடைய நிலத்தை ஒருவர் அபகரித்துக் கொள்ளுவாரேயானால் அதே போன்ற 7 நிலங்கள் அவருடைய கழுத்திலே சூட்டப்படும். அதை அவன் சுமந்து கொண்டு அலைய வேண்டும். இந்த உலகத்துல மனுஷன் என்ன செய்யறான், பல இடத்துல வந்து பாக்குறோம், வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, இங்க இருந்து மண்ணை வெட்டி அங்க போடுறது, அங்க இருந்து இங்க போடுறது. ஆனா உண்மையிலேயே 2 முஸ்லிம்களுடைய வரப்பு எப்படி இருக்க வேண்டும், இவர் சொல்லணும், எதுக்கு வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், ஒருவேளை ஒண்ணுதாக இருக்கலாம். ஏன் என்று கேட்டால் இவ்வளவு பெரிய வயல்ல விளைஞ்சு வந்தா அல்லாஹ் தஆலா அதுல எவ்வளவு பரக்கத்து செய்வான். இந்த ஓரத்துல வந்து விளைஞ்சு வந்தா எனக்கு வந்து கொடுக்க போதுன்னு அவன் பயந்து என்ன செய்யணும், ஒரு 1/2 மீட்டர் விட்டுறணும், 1 மீட்டர் விட்டுறணும், அவனை விட்டுறணும். இதுதான் இறையச்சத்தின் அடையாளம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பிறருடைய நிலத்தை ஒருவர் அபகரித்துக் கொண்டால், ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எல்லைக்கு ஒரு கல் வச்சிருப்பாங்க, அதை போய் நைட்டா எடுத்து அந்த பக்கம் வந்து நட்டு விட்டுறது, பிறருடைய இடத்துல வந்து வேணும்னே பிளான் பண்ணி வீட்டை கட்டிக்கிறது. இதெல்லாம் வந்து என்னன்னா பிறருடைய நிலத்தை அபகரிச்சு கொண்டு எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்து விடுவார், ஒரு நாள் மரணிக்கத்தான் வேணும். மரணிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்துதான் ஆகணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே மாதிரி 7 மடங்கு பூமி அவனுடைய கழுத்திலே வந்து சூட்டப்படும், அதை சுமந்துகிட்டு அவன் சுத்தணும். இதுதான் அவனுக்கு வந்து தண்டனை. அப்ப மறுமை நாளிலே எப்படிப்பட்ட தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், எதற்கு அவன் இந்த துனியாவில் ஆசைப்படுகின்றானோ அதை அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்குறான். இந்த வச்சுக்க, சாப்பிடு, இந்த கழுத்துல மாட்டிட்டு அலை என்று சொல்லி அநீதி இழைப்பவர்களுக்குரிய தண்டனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் லா யதுலிமுஹு வலா யுஸ்லிமுஹு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் ஆவான், அவன் அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான், இழைக்க கூடாது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவன் அநீதி இழைக்கப்படுவதை இவன் விட்டுவிடவும் மாட்டான், அதுக்கு அனுமதியும் தரக்கூடாது. ஏன் என்று கேட்டால் பிறருடைய அநீதிக்கு ஆளாகும்படி ஒருவனை விட்டு விடுவதும் ஒரு முஸ்லிமுக்கு தகுமானதல்ல, அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் நம்ம வந்து புகாரில பாக்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரனாக இருக்கின்றான். அப்போ சகோதரனை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, லா யூமினு அபதா, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகவே ஆக முடியாது. எதுவரை என்று சொன்னால், உங்களுக்கு எதை விரும்புகின்றீர்களோ அதை உங்களுடைய சகோதரனுக்கு விரும்பக்கூடிய காலம் வரைக்கும் நீங்கள் மூமின்களாக ஆகவே முடியாது. அப்ப நாம எதுக்கு நமக்கு ஒரு நன்மையை விரும்புகிறோம் என்று சொன்னால்,
நம்முடைய சகோதரர்களுக்கும் அதே போன்ற நன்மையைத்தான் நாம விரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் நான் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லிம் மனமுவந்து அவனுடைய அறிவுக்கு தென்பட்டு ஒரு அநீதியை இன்னொரு முஸ்லீமுக்கு இழைத்து விட மாட்டான். இந்த முஸ்லீமுக்கு என்று சொன்னாலும் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியது என்றுதான். ஏனென்றால் முஸ்லீம்களை சார்ந்து நாம் வாழ்கின்றோம். அந்த முஸ்லீம்களோடு இந்த பழக்கம் உங்களுக்கு வந்தால்தான் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலும் நீங்கள் அப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு வரும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய சகோதரரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவனுக்கு ஒரு இடத்துல போனா அவனுக்கு தீங்கு ஏற்படும் தெரியும், அங்க அநியாயம் இவனுக்கு இழைக்கப்பட்டு விடும் என்று தெரியும். தெரிந்தும் சிலர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பாதிக்கப்பட்ட வந்த பிறகு சொல்லுவாங்க, எனக்கு அப்பவே தெரியும். கேட்டிருக்குமா இல்லையா? ஒரு சில இடங்களை நீங்க பாதிப்படைஞ்சு வந்திருப்பீங்க, அதுக்கு பிறகு அவங்க சர்வ சாதாரணமா சொல்லுவாங்க, எனக்கு அப்பவே தெரியும். நான்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க சொல்லுவது உங்களுடைய கடமைதானே. நீங்க எப்படி சொல்லாம இருக்கலாம்? ஒரு குருடன் கிணற்றில் விழ போகிறான் என்று சொன்னால் அவனை நீங்கள் தடுக்காமல் இருந்து விடுவீர்களா? தடுப்பது உங்களுடைய கடமை. அதனால போய் விழுவுறேன் அதுக்கு மேல போனா அவன் போகட்டும், உங்களோட கடமை நீங்கிருச்சு. அப்ப தவறு என்று தெரிந்தும் ஒருவர் பாதிக்கப்படுவார் என்று தெரிந்தும் ஒரு சிலருக்கு கல்யாணம் எல்லாம் ஆன பிறகு சொல்லுவாங்க, எனக்கு அப்பவே தெரியும் அந்த மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி. அது இப்போ சொல்றது நீங்க இதை முன்கூட்டி நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? ஆனாலும் இதைத்தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் ஆவான். அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான். அவனை பிறரின் அநீதிக்கு ஆளாகும்படி விட்டுவிடவும் மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சாத அவன் சுட்டி காட்ட வேண்டும். சொல்லுதல் அவர்களுக்கு சொல்ல இல்லைன்னு சொன்னா இதுவும் மறுமையில விசாரிக்கப்படும். நமக்கு ஒரு நன்மை தெரிந்து ஒருவரை மனமுவந்து அவருக்கு அந்த நன்மை நாம் ஏவவில்லை என்று சொன்னால் மறுமை நாளிலே இது விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அவன் தவறு செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இன்னார் இருந்தார், இன்னாருக்கு இது தவறு என்ற அறிவு அவருக்கு இருந்தது, இந்த இல்ம் இருந்தது, இந்த ஞானம் இருந்தது, ஆனாலும் அவர் என்ன செய்யவில்லை, அந்த தீமையை தடுக்கவில்லை. அப்ப தீமையை தடுக்காததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஊம ஷைத்தான் சில இடத்துல பேசி கெடுப்பான். இங்க பேசாமல் இருந்து தவறு நடக்கட்டும், நமக்கு என்ன, நம்ம சொன்னா நம்மள ஏதாச்சும் செய்வாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க, சொல்லி கேட்காம போனா போகட்டும். அப்ப சொல்லுவது உங்களுடைய கடமை. ஆகவே அநீதி என்பது எது என்பதை நாம் துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அநீதின்னு சொன்னாங்க, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கும். 1000 ஹதீஸ் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு தான் நீதி செலுத்த முடியுமா? முடியாது. அப்போ இஸ்லாம் சில ஃபார்முலாவை சொல்லும். அப்ப நீங்க எது அநீதி அந்த இடத்துல நீங்க இருந்து பாருங்க. ஒரு சம்பவத்துக்கு நீங்க தீர்வு சொல்லணும் அல்லது தீர்ப்பு சொல்லணும், ஒரு இதை பங்கிடணும். நீங்க அந்த எதிராளி இடத்தில் உங்களை வைத்து பாருங்கள், நீங்கள் அழகான முறையில் நீதி செலுத்த முடியும். ஆகவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உன்சுரு அகாக ஸாலிமன் அவ் மதுலூமா, உங்களுடைய சகோதரர் அக்கிரமக்காரனாக இருந்தாலும் அக்கிரமம் புரியப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். யா ரசூலல்லாஹ், ஹதா நன்சுரு மதுலூமன் வ கைஃப நன்சுரு ஸாலிமன். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அநியாயம் செய்யப்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், உதவி பண்றோம், இது எங்களால முடியும். அநியாயம் செய்யறவனுக்கு உதவி செய்ய சொல்றீங்களே, அது எப்படி எங்களால் முடியும் என்று சொல்லும் பொழுது, கால தஹுது ஃபௌக யதைஹி, அவனுடைய கைகளை தீமை செய்வதில் தடுத்து விடுங்கள்ங்கிறாங்க. அப்போ ஒருத்தன் அநியாயம் செய்யப்பட்டால் அவனுக்கு நாம் என்ன செய்யறோம், உதவி செய்கின்றோம். அநியாயக்காரனுக்கும் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவனும் உங்களுடைய சகோதரன். அவன் அநியாயம் செய்வதன் மூலம் அவனுடைய மறுமை பாழாகி விடக்கூடாது. அப்போ ஒருத்தர் தவறு செய்யறாருன்னு கேட்டா நம்ம சொல்லாம இருந்துடக்கூடாது. தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கின்றார், வட்டி வாங்குறாரு, இணை வைக்கிறாரு, ஏதோ பாவங்களை செய்யறார், அதையும் நீங்க உபதேசிக்கணும். பிறருக்கு அநீதி இழைக்கின்றார், அடுத்தவன்ட்ட காசை வாங்கி ஒருத்தன் ஏமாத்துறான், ஒரு முஸ்லீமா இருக்கிறான், அவனுக்கு நீங்க போய் உபதேசம் பண்ணு. ஏன் என்று கேட்டால் ஃபதக்கிரின் திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், மூமின்களுக்கு நிச்சயமாக ஒரு வசனம் இல்லது ஒரு ஆயத்தை என்ன செய்யும், ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பயப்பட வச்சிரும். அவங்களுடைய உள்ளம் கலங்கி விடும், அவங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆகவே நீங்கள் நம்ம சொன்னா அவன் கேட்பானா, எத்தனையோ முறை சொல்லியாச்சு பாய், இந்த இது சொல்லாம தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நசீஹத் என்பது என்னன்னு கேட்டா தொடர்ந்து சொல்லுதல், பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிக்கு வரும் பொழுது ஹசன் ஹுசைன் ஒரு ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை தூக்கி வாயில போட்டுக்கிறாங்க. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம் சொன்னா அது ஜக்காத்துடைய பொருள், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஹராம், தடுக்கப்பட்டிருக்கு, சாப்பிடக்கூடாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில விரல விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வெளில எடுத்து, யா ஹசனே, எத்தனை முறை உனக்கு சொல்லி இருக்கிறேன் இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, அதுல இருந்து என்ன பல முறை சொல்லி இருக்கிறாங்க. சொன்னாலும் குழந்தை என்ன செய்யும், தப்பு செய்யும். அப்ப இதுல இருந்து நம்ம 2 படிப்பினை, குழந்தைகளுக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும், எல்லா மக்களுக்கும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட தீங்குகளை பார்க்கின்றார்களோ அந்த தீங்கு சம்பந்தமாகத்தான் அன்றைய ஜும்மாவில பேசுவாங்க. அவங்களுக்கு அதைத்தான் உபதேசம் செய்வார்கள்.
ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் அநியாயம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் அநியாயம் செய்யாமல் அதை சுட்டிக்காட்டி தடுத்து விட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். கெட்ட பழக்கம்னு சொன்னா எப்படி, ஒருத்தருடைய மானத்துல விளையாடுவது, அல்லது அவருடைய கௌரவத்துல பேசுறது, அல்லது அவரிடத்துல காசு பணத்தை வாங்கி ஏமாற்றுவது, இப்படி ஏதேனும் ஒன்று இருந்தாலும் இது எல்லாமே அநீதியில வந்துடும். அப்ப எந்த ஒரு அநீதி இழைத்தலும் ஒரு முஸ்லிமுக்கு தகுமானது அல்ல, அவனுக்கு ஆகுமானதல்ல, அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆகவே மூமின்கள் என்று சொன்னால் அவர்கள் நரகத்தில் இருந்து சிலர் தப்பி வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தை பார்க்காம சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எல்லாரும் நரகத்தை பார்த்து அங்க இருந்து பயந்து அல்லது அங்க இருக்கக்கூடிய சில தண்டனைகளை அனுபவித்து விட்டா சொர்க்கத்துக்கு போவாங்களாம். போகும்பொழுது அங்கே ஒரு பாலத்தில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில, சொர்க்கத்தில் இருந்து நரகத்தில் இருந்து மக்கள் தப்பி வருவார்கள், சொர்க்கம் நுழைவதற்கு முன் அங்கே ஒரு பாலம் இருக்கும், அங்கே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் கணக்கு தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். 2 பேரும் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்க மத்தியில் ஏதாச்சும் கொடுக்கல் வாங்கல் இருக்குமா, அவங்க மத்தியில ஏதாச்சும் தவறாக பேசுனது இருக்குமா, இதையெல்லாம் கணக்கு தீர்த்து கொண்டு சொர்க்கத்துக்கு வரும்படி அல்லாஹ் தஆலா தடுத்து நிறுத்தி விடுவான். ஆகவே அல்லாஹுவின் மீது ஆணையாக ஒவ்வொருவரும் அங்கிருந்து தப்பித்து செல்லும் பொழுது தங்களுடைய வசிப்பிடத்தை எளிதாக அடையாளம் கண்டு கொள்வார்கள். அவர்களுடைய செயல்களுக்கேற்ப இருக்கும். சொர்க்கம் என்று சொன்னால் எல்லா சொர்க்கமும் ஒண்ணும் கிடையாது. நீங்க போனீங்கன்னா எல்லா சொர்க்கத்துக்கும் போய் எல்லாம் சுத்தி பார்க்க முடியாது. உங்களுக்கு எந்த சொர்க்கம் கிடைக்குதோ அந்த சொர்க்கம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை எல்லா இடத்தில் வேண்டும் பொழுது மிக உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வேண்டுங்கள். மிக உயர்வான சொர்க்கம் அது. உங்க துபாய்க்கு ஒரு விசிட் விசால வந்தவங்க புர்ஜுல் அரபை போய் பார்க்க முடியுமா, புர்ஜு கலிஃபா போய் பார்க்க முடியுமா? வேலை சுத்தி பார்க்கறது தான் விசிட். புரியுதுங்களா? சொர்க்கத்துக்கு நீங்க போயிட்டாலும் அங்கே பல படித்தரங்கள் இருக்கின்றன. எங்கேயோ ஏணி வச்சாலும் எட்டாத அளவிற்கு உயர்ந்த சொர்க்கங்கள்லாம் இருக்கும். அங்க போக முடியாது. அங்க போகணும்னு சொன்னா அதற்கான செயல்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்செயல்களை நாம் செய்து கொண்டு போக வேண்டும். அப்படிப்பட்ட செயலை நாம் செய்து கொண்டு போனாலும் நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் ஏதேனும் அவனுடைய மானத்திலோ அவனுடைய பொருளிலோ நாம் அநீதி இழைத்திருந்தால் அங்கே நம்முடைய தரஜா குறைந்துவிடும். அதை அவன் பறித்து கொண்டு போய்விடுவான். ஆகவே தருமை சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவனிடத்தில் அநீதமான எந்த ஒரு சொல், எந்த ஒரு செயல், அடுத்தவருடைய மனம் புண்படுபடி பேசுதலும் ஒரு அநீதி இழைத்தல் தான். அதனால் அவன் பாதிக்கப்படுவான். இப்படி அடுத்தவருடைய உள்ளத்தை பாதிக்கப்பட செய்வது ஒரு முஸ்லிமுக்கு தகுமானதல்ல. அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன பிலிசானிஹி வ யதிஹி. எவருடைய நாவினாலும் எவருடைய கரத்தினாலும் என எல்லா முஸ்லிம்களும் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவர்கள் தான் முஸ்லிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்ம முஸ்லிம்னு சொன்னா அதுக்கு பல இலக்கணங்கள் நாம சொல்லுவோம். அல்லாஹ் என்ன இலக்கணத்தை சொல்றான், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இலக்கணத்தை சொல்றாங்க, அதுதான் முஸ்லிமுக்கு அடையாளமாக தென்பட வேண்டும். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாதைகளில் அமராதீர்கள். பாதையில் ரோட்டு ஓரத்தில் அமர்ந்துகிட்டு ஊர்கதையை பேசக்கூடிய பழக்கம் பலர்கிட்ட இருக்கும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேண்டாம். அப்படியே நீங்க அங்க தேவையாக போனீங்க என்று சொன்னா சலாம் சொல்லக்கூடியவர்களுக்கு பதில் சலாம் சொல்லுங்க. வழியில போகக்கூடிய துன்பம் ஏற்படுத்தும்படி நீங்க இப்பெல்லாம் நம்ம சில இடத்துல போனோம்னா அந்த நடப்பாதையில நின்றுட்டே இருப்பாங்க. போறவன் இறங்கி போகணும் கீழே. ஒரு பாரம் தூக்கிட்டு வர போகணும், சைக்கிள் போற இது தெரியாதனாலதான் மக்கள் இப்படி நிக்கிறாங்க. அப்ப நடைபாதை என்பது நடப்பதற்கே இன்னும் சென்னையில சில இடத்துல எழுதி போட்டிருக்கான். குப்பையை தொட்டியில் போடும்னு எழுதி போடுறோம். ஏன்னா குப்பை தொட்டிக்கு போய் பக்கத்துல கீழே கொட்டிட்டு வந்துருவோம். குப்பை தொட்டிக்கு பக்கத்துல போயிட்டு குப்பை தொட்டி காலியா இருக்கும், கீழே கொட்டிட்டு வருவோம். அப்ப அதுதான் எழுதி வச்சாங்க, குப்பையை தொட்டியில் போட. இவ்வளவு தூரம் தொட்டியில் போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒருத்தர் அங்க குழந்தை தூங்க கூட நான் எப்படி குப்பை போடுறதுங்கிறான் அவன். அப்ப இந்த அளவிற்கு மக்களை எஜுகேட் பண்றதுக்காக நடைபாதை நடப்பதற்கே என்று இருக்கின்றது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக அப்போதே நமக்கு எஜுகேட் பண்ணி இருக்கிறாங்க. நடைபாதையில போய் வீணாக அமராதீர்கள், தேவையில்லாம அங்க உட்காந்து ஊர் பலாய் பேசாதீங்க. அங்க போகக்கூடிய பெண்கள் மீது உங்களுடைய பார்வையை போடாதீர்கள், அடுத்தவர்களை பற்றி அங்கே பேசாதீர்கள். இதெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் இழைக்கக்கூடிய அநீதிங்கிறாங்க. அவன் நடக்கிறதுக்காக பாதை இருக்கிறது. அங்க போய் நீ ஒருத்தர் முன்னால உட்காந்துட்டு 2 பேர் பேசிக்கிட்டு வந்துருப்பான், கதை அழிச்சுட்டு. நடந்து வர்றவன், சுமை தூக்கிட்டு வர்றவன் அந்த பாதையிலிருந்து கீழே இறங்கி கஷ்டப்பட்டு போவான். அப்ப அவனுடைய உரிமையை நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், பறிக்கின்றீர்கள். இந்த அளவுக்கு யோசிச்சு நன்மை தீமையை சொன்ன தலைவர் உலகத்துல யார் இருக்கிறான்? நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், பாதைகளில் அமர்வது என்பது அடுத்தவர்களுக்கு நீங்கள் இழைக்கும் அநீதி. இதை நீங்கள் செய்யாதீர்கள். அதே போல ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், அநியாயம் எது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எதை அநியாயம் என்று சொல்லுகிறான்னு குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அநியாயங்களிலே மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹ் சொல்லுவது எதை, அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை. சூரத்துல் லுக்மான் எடுத்து படிச்சு பாருங்க.
யா புனைய லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே, ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது மிக பெரும் அநியாயம். இந்த ஊர் உலகத்தை ஒருத்தனை ஏமாத்திட்டா அநியாயம் பண்ணிட்டான் அப்படிங்கிறோம். காசு பணத்தை ஏமாத்திட்டா அநியாயம் பண்ணிட்டாங்கிறோம். அடிச்சுட்டா கொன்னுட்டா அநியாயம் பண்ணிட்டாங்கிறோம். ஆனா அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை பார்த்து அநியாயம் பண்றான்னு நம்ம சொல்றது இல்லை. ஆனா சொல்லணும், அல்லாஹ்விற்கு யார் இணை வைக்கின்றார்களோ அவர்கள் அநியாயம் செய்கின்றார்கள். அல்லாஹ் கொடுத்த உயிரை வைத்துக் கொண்டு, அல்லாஹ் கொடுத்த தண்ணீரை பருகிக் கொண்டு, அல்லாஹ் கொடுத்த ரிசக்கை சாப்பிட்டு கொண்டு, அல்லாஹ் கொடுத்த எல்லா செல்வங்களையும் அனுபவித்துக் கொண்டு, அவன் அல்லாஹ் வணங்காமல் ஒரு வேளை போனாலும் அல்லாஹ் நாடுனா அவனை மன்னிச்சிருவான். எதையும் வணங்கலன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல, அல்லாஹ் என்னன்னு புரியாம போயிட்டான்னு சொல்லிட்டுருவோம். ஆனா இதையெல்லாம் விளங்கி கொண்டும் அவன் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே போய் அவன் தன்னுடைய தலையை சஜ்தா செய்வான் என்று சொன்னால், அவனுடைய பிராணியை போய் அறுப்பான் என்று சொன்னால், அவனுடைய செல்வத்தை போய் அங்கே உண்டியலிலே போடுவான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை எப்படி மன்னிப்பான்? எந்த வகையிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன் என்று கேட்டால், நிர்பந்தமான நேரத்தில் ஹராமான உணவும் உங்களுக்கு இஸ்லாத்தில் ஹலால். நீங்க ஒரு காட்டுல மாட்டிட்டீங்க, வேற உணவே இல்ல, அங்க பன்றியின் மாம்சம் தான் இருக்கு, சாப்பிட்டுக்கங்கிறான் அல்லாஹ். அதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கண்டினியூ பண்ணாத. அந்த பார்டர் வர்ற வரைக்கும் உனக்கு அது ஹலால். நீங்க வந்துட்டதுக்கு அப்புறம் அதை விட்டுரு. வேற தண்ணி குடிக்கிறதுக்கே இல்ல, கல்லோ பதநீரோ ஏதோ அந்த மதுதான் இருக்குது, அது குடிச்சிக்க, அதெல்லாம் ஹராம்னு சொல்லி சாகாதேங்குது இஸ்லாம். அப்போ நிர்பந்தமான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு தடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுமதிக்கின்றான். ஆனால் எந்த ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது மனிதனுக்கு இணை வைப்பதற்கு? இணை வைப்பதற்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. ஏன்னு கேட்டா, மரணம் என்பது ஒரு மனிதன் 10 ஆண்டு காலம் மரணித்தாலும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து மரணித்தாலும் மறுமையில் அவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவன் ஒரு நாள் ஏதோ அரை நாள் பூமியில இருந்த மாதிரி தான் சொல்ல போறான். அப்படிதான் தெரியும். அதுக்கு மேல வாழ்ந்தது தெரியாது. அப்படித்தான். ஏன் என்று கேட்டால், இந்த பூமியில நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 ஆண்டுகள் தான் அல்லாஹ்விடத்துல ஒரு நாள். அப்ப நீங்க வாழக்கூடிய 70 வருஷம் எவ்வளவு? எத்தனை பெர்சென்ட்? 7% தான். அப்ப 1000 ஆண்டுகள் தான் இங்க உள்ள 1000 ஆண்டுகள் தான் அல்லாஹ்விடத்துல ஒரு நாள். அப்ப அப்படி பெற்ற ஒரு நாளைக்காக உங்களுடைய இந்த உலகத்தை நீங்கள் பெருசா நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி மறுமையில வெற்றி பெற முடியும்? அப்போ நீங்க ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காட்டுல 2 பேர் பயணம் போனாங்க. முதல்ல இப்படி சொல்றாங்க, ஈயினால் ஒருவர் சொர்க்கம் சென்றார், ஈயினால் ஒருவர் நரகம் சென்றாருங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். ஈயினால நம்ம ஏன் சொர்க்கத்துக்கு போகணும்? ஒரு ஈயினால நம்ம ஏன் நரகத்துக்கு போகணும்? ஈக்கு நமக்கு என்ன கொடுக்கல் வாங்கல்? ஈக்கு நமக்கு என்ன சொத்து பிரிவினையா பாக பிரிவினையா? ஒன்னும் ஒரு பலவும் கிடையாது. அப்போ ஈயினால ஏன் சொர்க்கம் போகணும் நரகம் போகணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காட்டிலே 2 நண்பர்கள் பயணம் செல்லும் பொழுது காட்டுவாசிகள் அவர்களை கைது செய்கின்றார்கள். கைது செய்துவிட்டு சொல்லுகின்றார்கள், இதோ இது எங்களுடைய தெய்வம், இதற்கு நீங்கள் ஏதேனும் ஒன்று பலி கொடுக்க வேண்டும், உயிர் பிராணியை நீங்க பலி கொடுக்கணும், இல்லை என்றால் உங்களை நாம் கொன்று விடுவோம்ங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் இடத்துல எதுவுமே இல்லைங்கிறான். நீ தேடி பிடிச்ச ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வா, ஒரு முயலோ ஒரு மானோ ஒரு ஈயோ எறும்போ கொண்டு வாங்கும் போது அவன் ஈயை பிடிச்சிட்டு நான் காவு தரேன், பரவாயில்ல கொடுங்குறாங்க. ஒரு ஈய என்ன செய்யறான்? அந்த தெய்வத்துக்காக காவு கொடுக்குறான், அவனை விட்டு விடுகின்றார்கள். இன்னொருவன் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் அறுத்து பலியிட மாட்டேன், அவனை அவர்கள் கொன்று விடுகின்றார்கள். ஒரு ஈயின் காரணத்தால் ஒருவன் நரகம் சென்றான், வாழ்ந்தவன் நரகத்துக்கு போறான். மரணித்தவன், அங்கே கொல்லப்பட்டவன், அவன் சொர்க்கம் செல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப இணை வைத்தலுக்கு இதை விட ஒரு தெளிவான ஒரு உதாரணம் நமக்கு தேவையா? ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவன் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு கோணத்திலும் இணை வைத்து விடக்கூடாது, எந்த ஒரு இதிலும். ஏன் என்று கேட்டால், அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அது அல்லாத ஏனைய பாவங்கள் இருக்கின்றது, அதை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்ற வசனம் இறங்கிய உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் திருடினாலும் அல்லாஹ் மன்னிப்பானா? விபச்சாரம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பானா? ஆம், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஆகவே திருட்டு மன்னிப்புக்குரிய ஒரு செயல், விபச்சாரம் மன்னிப்புக்குரிய ஒரு செயல் என்று நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அவன் எந்த நேரத்துல செஞ்சான், எதற்காக செஞ்சான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆகவே மிகப்பெரிய அநியாயம் என்பது, அநீதி என்பது, நீங்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களிலே உங்களுடைய நன்மைகளை கொடுத்து மறுமையில நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் அல்லாஹ்விற்கு நீங்கள் அநீதி இழைத்தீங்க என்று சொன்னால் உங்களுடைய நன்மைகள் இங்கேயே பாழாக சென்றுவிடும். மறுமையிலே ஒன்றுமே இருக்காது. நபியே, நீர் வை நினைத்தாலும் உங்களுடைய நன்மைகளை நாம் பாழாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரையே எச்சரிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்க. ஒரு சட்டம் என்று சொல்றது, ஒரு நிறுவனத்துல மேனேஜர் லீவ் போட்டா சம்பளம் கட் ஆகும்னா லேபர் எல்லாம் பயப்படுவான். மேனேஜர் லீவ் போட்டது சம்பளம் கட் பண்ணிட்டாங்கடா, நம்ம லீவ் போட்டா அவ்வளவுதான் போச்சு. அப்படி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான், நபியே, நீர் இணை வைத்தாலும் உங்களுடைய நன்மைகள் என்ன செய்து விடுவோம், அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். என்று சொன்னால் அநீதி இழைத்து விடாதீர்கள், அநீதி இழைத்து விடாதீர்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லிம் அநீதி இழைப்பது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆகவே அநீதி என்பது நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வரார், அல்லாஹ்வுடைய தூதர், இந்த ஒரு வீடு இருக்குது, நான் என்னுடைய இந்த 2வது பையனுக்கு எழுதி வைக்கிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வாப்பான்னு கூப்பிட்டாங்களா?
கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு வீட்டை வச்சிருக்கிறியா? இல்ல அப்படிலாம் இல்ல, அவன் மூத்த ஒண்ணுக்கு வாதம், அவனுக்கு இதற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. இது குழந்தைகள் மத்தியில நீங்கள் செய்யக்கூடிய அநீதி. அன்பு பாராட்டுவதில் மட்டும் நீங்க நியாயம் செலுத்த முடியாது. ஏன்னா அது அன்பு அதற்காக வருது இதுங்கிறது நீங்க சொல்ல முடியாது. ஆனா காசு பணத்திலையும் சரி, நீங்கள் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய விஷயத்திலும் சரி, நீங்கள் நன்மைகளை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ் அஞ்சி நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றான், நீதி செலுத்துங்கள். நீதி செலுத்துதல் என்பது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமான ஒரு செயல். ஒரு மனிதனிடத்துல இறையச்சம் இருக்கின்றது என்பதை எப்படி வச்சு பார்ப்போம்? காய்ச்சல் இருக்குங்கிறான், அதை கொண்டு 1 மீட்டர் வைக்கிறான், அடுத்து இப்படி பார்த்தான்னு சொன்னா 101, 102, 103 காய்ச்சலுங்கிறான். அப்ப உலகத்துல சுகருங்கிறான், அதை ரத்தத்தை எடுத்து பாக்குறான், 120, 140, 150 சுகருங்கிறான். பிரஷருங்கிறான், இங்க வச்சுட்டு அழுத்துறான், அதிகமா இருக்கு 140ங்கிறான். அப்ப உலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கக்கூடிய கருவி இருக்கின்றது. உங்களிடத்தில் இரையச்சம் இருக்கிறது என்பதை கண்காணிக்கக்கூடிய கருவி என்ன? உங்களிடத்துல எல்லாம் கொடுத்துட்டான். நீ நீதமா நடக்கிறன்னா உன்கிட்ட இரையச்சம் இருக்கு, நீ நீதமா நடக்கலன்னா உன்கிட்ட இரையச்சம் இல்ல. போ, நீயே பாத்துக்க, உன்னுடைய மனசை நீயே என்ன செய், கேள்வி கேட்டுக்கொள். அக்ரபுலி தக்குவா, நீதி செலுத்துங்கள். நீதி செலுத்துதல் என்பது இரையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமான செயலாகவே தருமை சகோதரர்களே, அநீதியில் இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீதி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் எல்லோருக்கும் அழகான முன்மாதிரி. அவர்கள் நீதி செலுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய சொல்லாலோ செயலாலோ பொருளாலோ யாருக்கும் அவர்கள் அநீதி இழைத்து விடவில்லை. அவர்கள் எதிராளிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னை கொல்லுவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களுடைய அமானித பொருள்களை முறையாக கொடுத்து விடும்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்பாடு செய்துவிட்டு அவர்கள் ஹிஜ்ரத்து கிளம்பினார்கள் என்று சொன்னால், இதை விட வேறு ஒரு முன்மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு எங்கிருந்து கொண்டு வந்து தருவான்? எத்தனையோ தூதர்களை அல்லாஹ் முன்மாதிரியாக அந்தந்த சமுதாயத்திற்கு கொடுத்தான். அவர்கள் ஏதேனும் ஒரு பகுதியைத்தான் அந்த மக்களுக்கு சொல்லி இருப்பார்கள். முழு வாழ்க்கைக்கும் எத்தனை நூற்றாண்டுகள் மக்கள் வாழ்ந்தாலும் அவருடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு அழகான முன்மாதிரியாக ஆக்கியிருக்கின்றான். ஆகவே அருமை சகோதரர்களே, அநீதியில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அது நம்முடைய மறுமையை பாதுகாக்கும். நீதி செலுத்துவதை உங்களை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அது இரையச்சமுடையவர்களாக நம்மளை வாழச் செய்யும். இரையச்சமுடையவர்களாக வாழ்ந்த மக்களுக்குத்தான் இரையச்சத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த நேரத்துல மட்டும் அதை காசு கொடுத்து வாங்க முடியாது. மரணத்தின் போது நீங்கள் இரையச்சத்தை எங்கே போய் தேடுவீர்கள்? அது எப்போதும் நம்மில் இருக்கக்கூடிய ஒன்றாக ஆக்கிக் கொண்டு எந்தெந்த காரியங்களை நாம் செவியேற்றோமோ, எந்தெந்த ஆயத்தை நாம் செவியேற்றோமோ, எந்த ஹதீசுகளை செவியேற்றோமோ, அதையெல்லாம் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாக்குறு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தேகங்கள் இருந்தா கேட்டுங்க. அது என்ன கொடுத்தீங்க? இன்னொன்னு தருவீங்களா? அதுதான் சந்தேகம். இருக்கு இருக்கு, சொல்லுங்க. முகமது பாய், எதுக்கு சந்தேகம் இருக்கா? போயிட்டாரு, எல்லாரும் போயிடுச்சு.